மாபெரும் வெற்றி கூட்டணி 2026க்கான மாபெரும் வெற்றி கூட்டணியாக எங்களுடைய கழக பொதுச் செயலர் அண்ணன் எடப்பாடி தலைமையில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கூட்டம் மிகவும் எழுச்சியாகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது. தமிழக மக்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற தேர்தல் 2026 மாண்புமிகு எங்களுடைய கழக பொதுச் செயலர் எடப்பாடி அவர்களை தமிழ்நாட்டில் முதல்வராக அரியணையில் அமர்த்த வேண்டும் என்று தமிழகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தருணம். இந்த மாபெரும் கூட்டத்திற்கு பாரத பிரதமர் அவர்கள் முதல்வரை அறிமுகப்படுத்துகின்ற கூட்டமாக இன்றைய தினம் நடைபெறுகின்றது. மிகவும் எழுச்சியாகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது. திரளாக பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் எழுச்சியாக வருகை தருவதை நீங்க பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மிகவும் எழுச்சியாக இருக்கும். இது திருப்பு முனையாக இருக்கும். திமுகவுக்கு தக்க பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் பாரத பிரதமர் அவர்களுக்கும் எங்களுடைய கழக பொதுச் செயலர் எடப்பாடி அவர்களுக்கும் பேனர் முதற்கொண்டு எல்லாமே நாங்க கொடி தோரணம் எல்லாம் போட்டிருக்கோம். கழக நிர்வாகிகளுக்கு துண்டுகள் கொடுத்து அவர்களுக்கு தண்ணி எல்லாமே அவர்களுக்கான வசதிகளும் செய்து கொடுத்திருக்கின்றோம். இது ஒரு சிறப்பான எழுச்சி மிக்க ஒரு கூட்டம். நீங்களே பார்த்திருப்பீங்க இந்த திடல் எவ்வளவு எழுச்சியாக இருக்கின்றது. எங்களுக்கு இந்த தருணம் எங்களால மறக்க முடியாத தருணம். ஏன் சொல்கின்றேன் என்றால் எங்களுடைய தொகுதி மதுராந்தக தொகுதி இந்த நடைபெறுகின்றது என்றால் நாங்கள் என்றென்றைக்கும் மறக்க முடியாத ஒரு தருணமாக இன்றைய தினம் இன்ற நாள் என்றென்றைக்கும் மறக்க முடியாத நாள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணிகள் எப்பொழுது பிரிவார்கள் என்பது தெரியாது. ஏனால் அவங்க கூட்டணியிலே பல பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆனால் எப்பொழுதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கின்ற அவர்கள் இதை உறுத்து பார்க்க வேண்டும். இன்றைய தினம் என்டி கூட்டணியில் எவ்வளவு கூட்டணிகள் வருகின்றார்கள் என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும். இதைவிட எழுச்சியாகவும் இன்னும் பல கூட்டணி கட்சிகள் என்டிஏ கூட்டணியில் வருவார்கள். எங்களுடைய கழக பொதுச் செயலர் எடப்பாடி அவர்கள் தான் வருங்கால முதல்வர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.